வணக்கங்கண்ணா. எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கண்ணா. லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்மூத்தா போகுது. அண்ணா, உங்களோட பேரை உங்க வாயிலே நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்க பேரு. உங்களோட பேரை நீங்களே உங்க வாயில சொல்லிட்டாங்க. என் பேர் ராஜ்குமார். சொந்த ஊர் பீலாபாளையம் கிராமம். சொந்த ஊருக்கான பீலாபாளையம் சொல்றீங்க. ஆனா இந்த நகரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த கிராமத்துல இருந்து அந்த ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்கான காரணம் எங்க சொந்த ஊர்ல ஒரு 20 ஆண்டு காலமாக 2 தரப்பு நடுவே பல பிரச்சனைகள் இருந்தது. அதுல ஒரு வழக்குல ஒரு 26 வழக்கு எங்களை நிலையில் இருந்தது. இப்ப தற்போது 20 வழக்கு முடிந்தது. ஒரு 6 வழக்கு மட்டும் தான் நிலையில் இருக்கு. அதனால சரி, கொஞ்சம் எட்டை இருந்தா நல்லா இருக்கும் சமுதாயத்துல. அப்படி எட்டைய வேற மாற்று கிராமத்துல வந்து நாங்க குடும்பத்தோட இங்க இருக்கிறோம். அதனாலதான் இந்த கிராமத்தை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆனா சொந்த ஊர்ல வந்து என்ன விரும்புறாங்களா இல்லையான்றது 2வது பட்சம். சொந்த ஊர்ல வந்து விரும்புறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, விரும்புறது இல்ல. நான் வரணும்னு என்ன இருக்குதா சொந்த ஊர்லன்னு கேட்டா என்னுடைய உண்மையான ஒரு கருத்து இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் 20 வருஷம் அந்த வழக்குல வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். அப்படின்னு 20 வருஷத்துல ஒரு நாள் கூட சொந்த கிராமத்துல இருந்து யாரும் வந்து எனக்கு எந்த உதவியும் செஞ்சுக்கல. சிறையிலும் சரி, நேர்லயும் சரி. எங்க அம்மா வந்து 10-15 வருஷமா என்ன வந்து நேர்ல பாத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் என் மனைவி தான் எல்லாத்தையும் என்ன நேரில் பார்த்துருப்பாங்க. மற்றபடி சொந்த கிராமத்துல இருந்து உறவினர்கள் எல்லாமே பார்த்தா 20 வருஷமா என்னை ஒதுக்கி வச்சு அழகு பார்த்தாங்க. சமுதாய மக்கள் என் பக்கத்துல வச்சு அழகு பார்த்தாங்க 20 வருஷம் காலமாக. அதனால நான் வந்து அந்த ஊர்ல இருந்து வானா வெளியூர்ல இருந்தா நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை மாத்தி அமைச்சுக்கணும். இவ்வளவுதான் அந்த காரணம். இது வருங்காலத்துல வந்து குயிலாப்பாளையம் ஒரு கிராமத்துல என்ன சார்ந்தவங்க வந்து அங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, யாரும் கிடையாது. என் உறவினர்களும் என் மேல அதிகமா நட்பு வச்சிருக்கணும். ஏதாவது தவறுகள் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு நான் சாதகமா வந்து நான் செயல்படுவேன் குயிலாப்பாளையத்துல அப்படின்னு கேட்டா கட்டாயமா இல்லை. அவங்க எந்த தவறு செஞ்சாலும், என் சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, என் கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் சரி, அவங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா கட்டாயமா போய் காவல் நிலையத்தை நீங்க புகார் கொடுக்கலாம். நான் வந்து கேட்பேன் அப்படின்ற ஒரு அச்சம் பட தேவையில்லை யாருமே. எனக்கு வந்து சப்போர்ட் நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. பண்ண மாட்டேன். குயிலாப்பாளையத்துல கிராமத்துல இருந்துதான் நான் வாழணும் சமுதாயத்துல அப்படின்னு ஒரு நோக்கம் கிடையாது. அந்த ஊர்ல இருந்தாதான் என்னை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு ஒரு நோக்கம் கிடையாது. அதனால அந்த சொந்த ஊர் அடையாளம். தாத்தா பாட்டம் முப்பாட்டமா பரம்பரையா விவசாய குடும்பத்தை தான் நாங்க வந்தோம். எங்க முன்னாடி பார்க்க போனா எங்க குடும்பத்துல யாரும் வழக்கு யார் பேர்லயும் இல்லை, என் பேர்ல மட்டும்தான் வழக்கு இருக்கு. சிறைக்கு போனதில்லை, எல்லாமே முந்திரி விவசாயம் குடும்பம். முதல் முறையா நீங்க தான் வழக்கு வாங்குறீங்க உங்களோட சூழ்நிலைகள் காரணம் தான் வழக்கு வாங்கப்பட்டது. இப்ப எல்லாத்தையும் இந்த சமுதாயத்துல இருந்து எப்படி வாழணும்ன்ற ஒரு வழியில நான் செயல்பட்டுக்கிறேன். அவ்வளவுதான். தவிர குயிலாப்பாளையம் கிராமத்துக்கு எந்த சப்போர்ட்டும் எனக்கு பண்ணுவாங்கன்னு கேட்டா கட்டாயமே இல்லை, நானும் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்தை வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம பார்த்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி தான். அதனால எந்த தவறுகள் யார் செஞ்சாலும் சட்டம் கடமையை செய்யிட்டேன். நான் வந்து கேட்பேன் அப்படின்றத ஒரு பேரும் அச்சப்பட தேவையில்லை. பொதுமக்களும் சரி, குயிலாப்பாளையம் கிராமத்துல இருக்கிறவங்களும் சரி. உங்க சொந்த ஊர் வந்து குயிலாப்பாளையம். அங்க எல்லா வசதி வாய்ப்பு இருந்தும் ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இந்த நகர் கிராமத்துக்கு வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி குயிலாப்பாளையனாலே ஒரு வன்னியர் கவுண்டர் வாழும் பகுதி அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். மாணவர்களுக்கு எல்லாருக்கும் குயிலாப்பாளையனாலே ஒரு கவுண்டர் அப்படின்னு ஒரு அடையாள சின்னமா இருந்தது. இன்னைக்கு வந்து பாரம்பரியம் எல்லாம் இல்லை, சமுதாய பற்று கிடையாது அந்த ஊர்ல. ரெண்டாவது சமுதாய பற்று அது வந்து அழிஞ்சிட்டு வருதுங்களா? இல்ல, டோட்டலா இல்ல. அங்க இருந்து எல்லாருக்குமே என்ன இப்போ ஒரு நோக்கம் என்னன்னா, வசதி வாய்ப்பு பணம் இருந்தா போதும் அப்படின்றதுதான் 99% என் கிராமத்துல சொந்த ஒரு கிராமம் தான். என்னடா நம்ம சொந்த கிராமத்தை இப்படி பேசணும்னு நீங்க நினைக்க கூடாது. சொந்த கிராமத்திலே அந்த எண்ணங்கள்லாம் இல்ல, அதெல்லாம் அழிஞ்சிருது. என்னுடைய கருத்து கேட்டீங்கன்னா அழிஞ்சிருது. அப்படியே சில பேர் வந்து ஒரு 500 வீடு இருக்குதுன்னா அதுல 10 பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க வெளியில அதை காட்டிக்கிற சூழ்நிலை அவங்க இல்ல. அந்த மாதிரி ஒரு காலமா இப்ப மாறிட்டு, அதனால நாகரிகம்லாம் இல்ல. அப்படின்ற போது நம்ம எட்டை இருந்தா, நான் இப்ப இருக்கிற காலத்துல பிள்ளைங்களுடைய வழிகளும் அவங்க வருங்காலத்துல ஒரு சங்கதியும் மத சார்ந்தோம் சமுதாய சார்ந்தோம் நல்லா கௌரவமா வாழலாம் அப்படின்னா ஒரு கிராமத்துல இருந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சுதான் இந்த கிராமத்துக்கு நான் வந்தேன். திரும்ப ஆனா அங்க இந்த குயிலாப்பாளையம் கிராமத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களா? குயிலாப்பாளையம் கிராமத்துக்கு போவோம். நான் குலதெய்வ கோயில் அங்கதான் இருக்கு. அரசாங்க எல்லா ஐடி ப்ரூஃபும் குயிலாப்பாளையம் சொந்த ஊர் அட்ரஸ்ல தான் நான் எல்லாமே வச்சிருக்கேன். அதை மாத்த மாட்டேன் எதுவுமே. அது அடையாளம், தாத்தா பாட்டா முப்பாட்டா அது வழியா கொடுத்தது. அதனால அதை மாத்திக்கலாம் மாட்டேன் யாருக்கோசமா. இப்ப உங்களுக்கு வந்து நேஷனாலிட்டி ரெசிடென்சி அங்கதான் இருக்கு. ஆமா, குயிலாப்பாளையம் தான் எல்லாமே இருக்கு. அம்மா மட்டும் இருக்காங்க. இப்ப எனக்கு சொந்தம்னு பார்த்தா
அம்மா தான் இருக்காங்க. அப்பா அம்மா தான் முதல்ல நான் பார்க்கணும். ம். ஏன் படைத்த கடவுள் வந்து இந்து மதமா இருந்தாலும் உருவாக்கின கடவுள் எங்க அப்பா அம்மா. புரியுது. மூன்றாவது கடவுள் பார்த்தா மாவீரன் காடுவெட்டியார் தான். அதனால அந்த வழியில தான் நான் செயல்படுவேன். ஆனா எங்க அம்மா மட்டும் இருக்காங்க. எங்க அம்மா இருக்கிற காலம் வரைக்கும் நான் குயிலாக்குளத்துக்கு போவோம் வருவேன். அது யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது யாருக்கும். புரியுது புரியுது. எங்க அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னா அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். குலசாமியும் அங்கதான் இருக்குது. அதனால நாங்க வந்து குயிலாக்குளத்துக்கு எப்போ நான் போவேன். ஓ, யாரும் அந்த கிராமத்துல என்கிட்ட பேசினாதான் நான் வாழ்வேன். புரியுது. என்கிட்ட போன்ல தொடர்பு கொண்டு பேசினாதான் என்னால வாழ முடியும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை. நான் எந்த கிராமத்துல இருந்தாலும் செல்வாக்கா கௌரவமா வாழ்வேன். என்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் சமுதாய மக்கள் இருக்கு. அதை நம்பிதான் நான் வாழறேன். கண்டிப்பா.